ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா டாக்ஸ். லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 months நான் எங்களால் வீடியோ போட முடியல. ரீசன் வந்து அதுக்கான சுச்சுவேஷன் அமையல. நிறைய இடத்துல ப்ரெஷர், நிறைய கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100+ ஃபைல்ஸ் வந்து லோன் பண்ணி கொடுத்தோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம்னா, என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் நிறைய காண்டாக்ட் பண்ணுறீங்க. அதுவும் முக்கியமாக கல்ஃப் கண்ட்ரியில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஓகே, கல்ஃப் கண்ட்ரியில் என்ன ப்ராப்ளம், ஏன் அவங்களுக்கு லோன் பண்ணுறதுல சிரமம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் நாங்கள் இந்த வீடியோ தொடர்ச்சியாக போட முடியும். 2000 சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் வந்துருச்சு. ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் எதிர்பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேச வந்த டாபிக் இந்த என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் மட்டும், அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மட்டும்தான் லோன் வாங்குறதுல ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க அக்கௌண்ட்லேயே சம்பளம் வாங்கினாலுமே சரி, அவங்களுக்கு லோன் கொடுக்குறதுல நிறைய பேங்க் தயக்கம் காட்டுறதுக்கு ரீசன்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஜாப் வந்து பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அது வந்து ஒரு டெண்டர் அடிப்படையில் போகும். ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த டெண்டர் ரினியூவல் பண்ணுவாங்க. அவங்க டெண்டர் ரினியூவல் பண்ணுறதுனால மட்டும்தான் இது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதும் கிடையாது. அவங்க என்ஆர்ஐங்கிறனால நான் ரெசிடென்டல் இந்தியன், அவங்க இந்தியாவில் கிடையாது, அதர் கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அவங்க ஏதாவது இஎம்ஐ பே பண்ணலைன்னா நாளைக்கு நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, அது ரெண்டாவது யோசிச்சுக்கலான்னு வைங்களேன். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரியில் சேலரி கொஞ்சம் குறைவு. 30,000 தான் சேலரி. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த டவுட் இருக்குது, ஏன் 30,000 சேலரிக்காக நீங்கள் அங்கே போய் அவ்வளோ சிரமப்பட்டு வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியலை. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றீங்க, சார் எவ்வளோ சேலரி, 30,000 சம்பளம் அப்படிங்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. தமிழ்நாட்டிலே 30,000 நிறையா இது இருக்கும். நீங்கள் உங்களோட டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன டாபிக் பேச வந்தேன்னா, ஒரு குறிப்பிட்ட சேலரி இருக்குது, 1,20,000 இந்த கல்ஃப் கண்ட்ரி எல்லாத்துக்குமே. அதாவது சவுதி அரேபியா, ஏமன், துபாய், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே, ஈரான், இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ், இது எல்லாம் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த தமிழர்களாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு 1,20,000 மேலே இருந்தால் தான் அவங்க வந்து ஹோம் லோனோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு பணம் வாங்குறதோ பண்ண முடியும். அதுக்கு கம்மியாக இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இப்போ அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோவும் போட்டேன். நம்ம நண்பர் சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒரு கஸ்டமர், இதில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் வந்து சவுதியில் இருக்கார். இப்போ அவருக்கு வந்து சேலரி 75,000 இருந்தது. இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டார். கிட்டத்தட்ட 6 months வரைக்கும் அந்த பீரியட் இழுத்துருச்சு. காரணம் வந்து இது ஒன்று தான், கல்ஃப் கண்ட்ரிங்கிற ரீசன் மட்டும்தான். பட்டு கொடுங்க, உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். கல்ஃப் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே எங்கள் சேனல் வந்து எங்கள் டீம் வந்து உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நீங்கள் எந்த டைம் வேணால் இதுக்கான டவுட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். இல்லை கால் பண்ணி கேட்கணும்னா காலைல ஒரு 10 to 4 மணிக்குள்ளே கூப்பிட்டு கேளுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். 100% லோன் வாங்கி கொடுத்துருவோம். சிவில் டிஃபால்ட் இருந்தாலுமே நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் 100% லோன் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கல்ஃபில் இருந்து லோனுக்கு ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது கூட அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இல்லை நீங்கள் பண்ணித்தர வேணாம் சார், எனக்கு லோன் பேங்க்கில் கொடுத்துட்டேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கனாலும் கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு என்ன இதுக்கு ஆன்சர் பண்ணுமோ உங்களோட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் நான் அடுத்தடுத்து ஏதாவது நியூஸ் இருந்தால் எடுத்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.